அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா எனக்கு மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு அவன் திருந்தி நல்லவனா இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவனுக்கு கெடுக்கிறதுக்குன்னு ஏன்டா வந்து தொலைச்ச? நான் எங்கம்மா உங்க புள்ளைக்கு எடுத்தேன்? உங்க புள்ளதான் ஊர் உலகத்துல இருக்கிறவங்களை கெடுக்காம இருந்தா பத்தாதா? நான் அப்பாவிமா, எனக்கு ஏமா விஷத்தை கொடுத்தீங்க? ஏன் புள்ள தப்பு பண்றானா? நீதான் அவனுக்கு சொல்லி கொடுக்குற. அவனை கெட்டவனா மாத்தினதே நீதான்டா. உங்க புள்ள என்ன பாப்பாவா? அவனுக்கு மூளை கிடையாதா? அவர்தான் எல்லாம் பண்ணாரு, காசுக்காக நான் கூட இருந்தேன். இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன். அப்ப புரியும் உங்களுக்கு. எப்படியாவது என்ன காப்பாத்துக்குமா அம்மா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணுங்கம்மா. காப்பாத்துற, நீ உண்மையை சொல்லு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்லவனா தான் இருக்கானா இல்ல மறுபடியும் கெட்டவனா மாறிட்டானா? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில் சொன்னினா நானே உனக்கு மாத்து மருந்து கொடுத்து காப்பாத்துறேன். இல்லனா இப்படியே நீ செத்து போயிடுவ. என் பிள்ளைய பிடிச்ச சனியன் தொலைஞ்சதுன்னு நானும் சந்தோஷமா இருப்பேன். சத்தியமா சொல்றேன், நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோமா. ஆனா உங்க புள்ள சுந்தரிய பழி நீக்கிறதாமா வந்திருக்கிறாரு. அவர் திரும்பி எல்லாம் வரல. வேற வழி இல்லாம அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்குமா. நான் சொல்றத நம்புங்கம்மா. என்ன சொல்ற? ஆமாங்கம்மா, சுந்தரிய வாழவே விட மாட்டேன். அந்த குழந்தை